நம்ம வந்து தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த தொலி இருக்கும், நம்ம வெட்டி சாப்பிட்டுட்டு தொலி இருக்கும், அந்த தொலியை வந்து இப்படி நம்ம லைஸாக வெட்டிக்கிறணும். தொலியை சீவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம சவுசு காயில் கூட்டு வச்சா எப்படி இருக்குமோ, பப்பாளி கூட்டு இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கொஞ்சம் இந்த சிகப்பாக இருக்கிறத கொஞ்சம் வலிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி வெட்டி நம்ம இப்படி வெட்டி வெட்டி போடணும். இப்படியே வெட்டி வெட்டி போட்டு எனக்கு கையில் வெட்டுப்பட்டிருக்கிறதுனால அள்ள முடியல. இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறணும். இதை நம்ம போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வெட்டிட்டு பார்ப்போம். நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காயை வந்து நம்ம தர்பூசணி காய் அதை வெட்டி போடுறோம். தர்பூசணி காய்னா நான் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தொலி நல்லா தொலியை சீவிட்டு வெட்டணும். ரெண்டு வெள்ளைப்பூடு போட்டுக்கிறோம், தக்காளியை போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம், தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை நல்லா மூடி ஒரு 2 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வந்து தர்பூசணி பழத்தோட அந்த தொலியை வந்து பாசிப்பருப்பு போட்டு நம்ம வச்சுருக்கோம். திறந்து பார்ப்போம். நல்லா வந்து இது கூட்டு மாதிரி வந்துடும். 2 விசில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம். ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் பெருங்காயம் போடும். இதெல்லாம் போட்டு நம்ம இப்படி ஒரு கடைஞ்சி விட்டுறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சுட்டு அழகாக சாப்பிட்லாம். நல்லா அந்த மாதிரி இருக்கும், நல்லா அழகாக குழைய வந்துடும். இப்போ இதை நம்ம தாளிப்போம். நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் பாத்திரத்தில். இப்போ கடுகு போட்டுக்கிறோம், கொஞ்சம் உளுந்து போட்டு, கொஞ்சம் சின்ன சீரகம் போட்டுக்கிறோம், இது எல்லாமே வந்து நல்லா கடுகு மட்டும் நல்லா வெடித்து வரணும். இப்போ வந்து கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து நம்ம தோப்பில் உள்ளது, நல்லா அப்படியே கீரை கணக்கா அது குழஞ்சி போயிடும். எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம்.
அப்படியே மேலே தெறிக்குது. இதை இப்படி வச்சு நம்ம சாப்பிடும்போது தர்பூசணி பழத்தில் வந்து அந்த தொலியில் அவ்வளோ சத்து இருக்குது. காயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் மாதிரி வெட்டி போட்டு சாம்பார் வைக்கலாம். இப்படி பழம் இல்லாமல் காயாக பிடுங்கணும்னா நம்ம வீட்டில் செடி இருந்தால் காய் கிடைச்சா, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த காயெல்லாம் கத்திரிக்காய் மாதிரி வெட்டி போட்டு கருவாடு போட்டு வச்சாலும் நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு இது நல்லா கூட்டாயிருச்சா சவுசவு காய் மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்படி எடுத்து வச்சு நல்லா சப்பாத்தியோ பூரியோ வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சர்க்கரை சத்து உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களுக்கு பழம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இந்த காயை வந்து நம்ம வச்சு பருப்பு பாசிப்பருப்பு போட்டு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவு வந்தால் போதும். நான் ஆறின உடனே கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்களும் வச்சு பழம் சாப்பிட்டுட்டு நம்ம தொலியை கீழே தான் போடுவோம். கீழே போடும்போது நம்ம ஆடு மாடு சாப்பிட்டுட்டு அதுதான் நல்லா சத்தாயிரும். நம்ம அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு தொலியை அப்படியே பாதி சாப்பிட்டு சாப்பிடாம கீழே போட்டுருவோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அந்த சதையை பூரா சுரண்டி எடுத்துட்டு அந்த பச்சையாக இருக்கிற தொலியை பின்னால் சீவிட்டு நம்ம வெட்டி வெட்டி போட்டு இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.